யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம். यूहन्ना का किताब निकालेंगे, उसमें 16वां अध्याय। யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம். यूहन्ना का 16। நம்முடைய ஆவியானவர் நமக்கு எப்படி நம்மை போதித்து வழிநடத்துகிறார், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். पवित्र आत्मा कैसे हमारे अंदर रह के हमें सिखा रहे हैं करके हम देखते आ रहे हैं। அந்த ஆவியானவர் இயேசுவை குறித்து தான் பேசுவார். वो पवित्र आत्मा यीशु के बारे में ही बताते हैं, வேற எதையும் பேச மாட்டார். और कुछ बात नहीं करते हैं। அதான் நம்ம பார்த்துன்னு வரோம். वही हम देखते आ रहे हैं। யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13-14 வசனம். यूहन्ना 16 का 13 और 14। சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से ना कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाले बातें तुम्हें बताएगा। आमीन। அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். वह मेरी महिमा करेगा, क्योंकि वह मेरी बातों में से लेकर तुम्हें बताएगा। आमीन। பாருங்க, இயேசு சொல்றாரு, यीशु मसीह ஆவியானவர் வருவாரு, पवित्र आत्मा आएंगे। ஆனா ஆவியானவர் எதை உங்களுக்கு போதிப்பார்னா என்ன குறிச்சு தான் போதிப்பார் அவர். लेकिन पवित्र आत्मा आके मेरे बारे में ही बताएंगे करके यीशु बोल रहे हैं। நான் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சேனோ அதையெல்லாம் ஒரு ஞாபகப்படுத்துவாரு, சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அதுல தான் உங்க வாழ்க்கையே இருக்குது. मैं आके यहाँ पर आपके लिए क्या क्या करा हूँ, वो आके वो उसको सुधी कराएंगे, उसी में जीवन है। சரி, அப்போ நம்ம போன வாரம் நம்ம என்ன பண்ணோம், ரோமர் புஸ்தகம் 8 அதிகாரம் ஃபுல்லா பார்த்தோம். हमने पिछले सप्ताह रोमियों का किताब 8वां अध्याय से देखा। அதுல நம்ம பார்த்தோம்போது उसमें हमने देखा था அந்த எப்படி சிருஷ்டிப்பெல்லாம் ஏகமா தவித்து கொண்டிருக்கிறது, அந்த நித்திய வாழ்வுக்காக காத்து கொண்டிருக்கிறது பார்த்தோம். वो सृष्टि भी कैसे इंतजार कर रहा है परमेश्वर का करके हमने देखा था पिछले सप्ताह। என்னன்னா தேவன் அந்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார். पवित्र आत्मा यीशु मसीह की ही महिमा करेंगे। அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து இயேசுவை மகிமைப்படுத்துவார். वो पवित्र आत्मा हमारे अंदर रहकर यीशु की महिमा करेंगे। மகிமைப்படுத்துவார்னா என்ன அர்த்தம்? महिमा करने का मतलब क्या है? வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கடவுள் மகிமைப்படுவார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையே. मेरे जीवन में सभी कार्य में परमेश्वर की ही महिमा होगी, यही है महिमा। அது மாத்திரம் இல்ல, போய் லாஸ்ட்ல பார்த்தோம், தேவ தூதன் கிட்ட விழுறான் ஒரு ஆளு, யோவானு, என் கிட்ட விழாத, இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்றாரு அவரு. स्वर्गदूत के पास दंडवत कर रहा है यूहन्ना, तो वो बोल रहे हैं मेरे पास दंडवत नहीं करना है, सिर्फ परमेश्वर ही एक है करके बोल रहे हैं। அது மாத்திரம் இல்ல, 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்துல எது அந்தி கிறிஸ்து ஆவி எது தேவனுடைய ஆவின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ऐसे एक यूहन्ना में बोल रहे हैं कौन सा अंतकृष्ट का आत्मा है, कौन सा सच्चा आत्मा है करके वो बोल रहे हैं। மாம்சத்துல இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கம் தான் தேவ ஆவியானவர். மாம்சத்துல இயேசுவை பிரசங்கமே பண்ணலன்னா அது அந்தி கிறிஸ்து ஆவி அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 4 அதிகாரத்துல நம்ம பார்த்து வாசிச்சோம். जिस प्रचार में यीशु मसीह का मुख्यत्व नहीं दिया जा रहा है वो सच्चा प्रचार नहीं है करके हमने देखा था। நீங்க போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணது திருப்பி கேளுங்க. हमने पिछले सप्ताह जो प्रचार किया था वो फिर से डाल के सुनिए आप। ஏன்னா எல்லாமே பிரசங்கம் இல்ல, सब कुछ प्रचार नहीं है। அந்த பிரசங்கத்துல இயேசுவை பத்தி பேசுறாங்களா தேவனை பத்தி பேசுறாங்களா கவனிங்கன்னு சொன்னேன். उस प्रचार में यीशु की मुख्यत्व दिया जा रहा है या नहीं दिया जा रहा है करके आप देखना है। அன்னைக்கு சாயந்தரமே புதுகும்படிப்புல ஒரு கூட்டம் இருந்துச்சு. उस शाम में ही पुदुगुमड़ी पुंडी में और एक प्रचार என்னை அழைச்சாங்க, நான் போனேன். उसमें मुझे बुलाया था, मैं भी गया था। ஒரு அம்மா 1 hour பேசுது அங்க அந்த கூப்பிட்டு இருந்தாங்க அவன் மீட்டிங்க்கு, பெரிய மீட்டிங். एक महिला वहां पर आई हुई थी, वो 1 घंटा बात की थी वहां पर खड़े होकर। 100-150 பேர் மேல கூடி இருக்காங்க. 100 से ज्यादा लोग वहां पर மீட்டிங் நடக்குது. 2 दिन से मीटिंग हो रहा था। நான் நீங்க சொல்லும் போது நீங்க எல்லாம் விளையாட்டா யோசிப்பீங்க, ஏதோ எல்லாம் இவர் ரொம்ப இவர்தான் கரெக்ட் மத்தவங்கள தப்புன்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. நீங்க मैं जब यहाँ पर बोलता हूँ तो आप ऐसे सोचते हो कि जैसे मैं अपने को ही सही बता रहा हूँ करके आप सोचते होंगे। 1 மணி நேரம் அந்த அம்மா பேசுது, 1 மணி நேரமும் தான் வாழ்க்கையில வியாதியை பத்தி பேசுது.
वो- ஒரு மணி நேரம் பிரசங்கம். वो महिला जो है वो 1 घंटे से बात कर रही है, वो अपने ऊपर जो भी बीमारी है बीमारियों के बारे में बोल रही है. வியாதி அது வியாதிப்பட்டு அது எப்படி வீட்டில் படுத்துன்னு கிடந்துச்சு, கோயிலுக்கு போகாத பத்துச்சு, எப்படி அந்த ரத்தம் போக்கு போயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி எக்கச்சக்கம். ஒரு மணி நேரம் அது வியாதி பத்தி वो 1 घंटे से अपने शरीर में क्या क्या बीमारियां हैं, कैसे वो कलिशे पे नहीं गई और ऐसे बीमार बिस्तर में पड़ी थी, उसके बारे में बोलती जा रही थी. இதுதான் வந்து பிரசங்கமா? क्या ये प्रचार है? அதான் இயேசு சொன்னாரு, என்ன ஆவியானவர் உண்மையா ஆவியானவர்னா என்ன தான் பேசுவாரு. अगर सच्चा पवित्र आत्मा है तो वो तो मेरे ही बारे में बोलेंगे करके यीशु बोले. அப்போ பாருங்க, இன்றைக்கு நம்ம நிதானிக்க தெரியாத இருக்கிறோம். आप इसको परखना है. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாராளமா அந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுருந்தாங்க. उस दिन सारा लामा भी सुन रही थी. அவங்கள வந்து என்ன வந்து பார்த்தாங்க. அவங்களே சொன்னாங்க, காலையிலே சொன்னாங்க, ஐயா அங்க மீட்டிங் இருக்குது, நான் வருவோமா அப்படின்னு. அவங்கள வந்திருந்தாங்க. தோத்திரம். सुबह सारा लामा बोले कि उस मीटिंग में मैं भी आ रही हूँ करके. அப்புறம் கேட்டேன், மறுநாள் போய் வீடு சந்திச்சேன். फिर अगले दिन उनके घर में जाके मैं पूछा था. பார்த்தா அவங்க சொன்னாங்க, என்னம்மா இந்த மாதிரி என்ன? ஆமாயா, அப்படியே வரவும் உடம்பு சரியில்லாதது பற்றி தான் பேசுகிறாங்க. ஏங்க 200 எவ்வளோ பேர் பப்ளிக் மீட்டிங் அது. इतना बड़ा पब्लिक आया हुआ था, वो तो सिर्फ बीमारी के बारे में बोलते जा. அப்போ நீங்க வணங்குற கடவுள் உனக்கு சுகமே கொடுக்க மாட்டாரான்னு தான் நினைப்பாங்க. क्या फिर तो वो लोग क्या सोचेंगे, आप जिस परमेश्वर की दंडवत करते हैं वो तो कभी चंगाई नहीं देते हैं. அது சபை, அது சாட்சியே கிடையாது. ஒரு மணி நேரம் வந்து அவங்க வியாதி நோயில இருந்துட்டு கடைசி முடிக்கும் போது என்ன முடிச்சாங்க, இன்னும் நான் நோயில தான் இருக்கிறேன். எப்படி விசுவாசம் வரும்? மற்றவங்க எப்படி இயேசு விசுவாசிப்பாங்க? எப்படி ஆண்டவர் நம்புவாங்க? 1 घंटे से वो अपनी बीमारी के बारे में बोलती जा रही है, फिर दूसरे लोग उस पर विश्वास कैसे करेंगे? சொல்றத விளங்கிக் கொள்ளுங்க. जो बोलते हैं वो आप समझना है पहले. என்னன்னா கடவுளுடைய வார்த்தை உன்னை குணமாக்குறது. நீ குணமாய் இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் வியாதியா இருக்கிறேன், இப்போ கூட வியாதி இருக்குது எனக்கெல்லாம். ஆனா இந்த வியாதியை எனக்கு குணமாக்குற கடவுள் எனக்கு இருக்கிறார்ன்றத நான் சொல்லணும், விசுவாசிக்கணும். அப்பதான் நமக்கு மற்றவங்களுக்கு விசுவாசம் வரும். परमेश्वर का वचन कहता है कि तुम चंगे हो जाओगे, तो आप विश्वास करना है. अगर बीमारी होने से भी मैं चंगा हो जाऊंगा करके आप विश्वास करना है. அப்போ எதுக்கு நம்ம மீட்டிங் வைக்கிறோம்? हम किस लिए मीटिंग रख रहे हैं? எதுக்கு சுவிசேஷனா என்ன? क्यों सुसमाचार सुना रहे हैं? இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுதலையாக்குறார், இயேசு சுகமாக்குறார். यीशु चंगा कर रहे हैं, यीशु छुटकारा दे रहे हैं करके हम बोलते हैं. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலயும் வந்து எந்த விடுதலை இல்ல அப்படின்னா நாம் எப்படி சாட்சி சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு? अगर हमारे जीवन में ही कोई छुटकारा नहीं मिला तो हम गवाही कैसे दे सकते हैं? அப்போ எப்படி இருந்தாங்கன்றல அது எப்படி இருக்கிறான்னு சொல்லலாம், சாட்சி சொல்லலாம். இப்படி இருந்தேன், என்ன விடுதலை ஆக்கினார் கர்த்தர். गवाही बोल सकते हैं कि मैं बीमारी में था, मुझे छुटकारा दिया करके हम बोल सकते हैं. அது தேவையான நேரத்துல சொல்லலாம். वो हम जिस समय में बोलना है उस समय में बोलना है. அது வந்து சுவிசேஷம் கிடையாது, लेकिन சாட்சி. वो तो सिर्फ गवाही है, वो सुसमाचार नहीं है. சுவிசேஷம்னா கடவுள் உன் பிரச்சனையெல்லாம் மாத்தி உன்னை விடுதலை ஆக்குறவர் அவர்ன்றது சொல்றதுதான் சுவிசேஷம். सुसमाचार क्या है? परमेश्वर तुम्हारी सारी परेशानी को बदल कर तुम्हें छुटकारा देंगे, यही सुसमाचार. இப்ப என்ன சொல்றோம்? இயேசு என்ன சொல்றாரு? என்ன பத்தி தான் சொல்லுவார் பிரசங்கம். यीशु क्या बोल रहे हैं? वो मेरे बारे में ही बोलेंगे करके बोल रहे हैं. நான் பட்ட பாடு, நான் பட்ட வியாதி, நான் எப்படி உன்னை சுமந்து தீர்த்தேன், உன் வியாதியை சுமந்து தீர்த்தேன், உன் அக்கிரமத்தை சுமந்து தீர்த்தேன், உன்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறேன், உன்னுடைய எல்லா பிரச்சனையும் நான் சுமந்து தீர்த்தேன்றத என்ன பத்தி தான் ஆவியானவர் சொல்லுவார். यीशु बोल रहे हैं मेरे बारे में ही पवित्र आत्मा तुमसे कहेंगे, मैंने जैसे तुम्हारा बोझ उठाया है, तुम्हारा सारे बीमारियों को कैसे लादा है, मेरे बारे में बोलेंगे. அப்போ நம்ம நிதானிக்கணும், சுவிசேஷனா என்ன நிதானிக்கணும். हम ठीक से समझ पाना है कि सुसमाचार क्या है. போன வாரம் சொன்னேன், அந்தி கிறிஸ்து ஆவினா என்ன? जो गलत आत्मा की प्रचार क्या है? இயேசுவை பத்தி பேசவே மாட்டாங்க, அதான் அந்தி கிறிஸ்து ஆவி. वो यीशु मसीह के बारे में प्रचार ही नहीं करेंगे, यही गलत आत्मा की प्रचार है. ஆகவே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லாம் அப்படி யோசனை பண்ணக்கூடாது, என்ன நிதானி. அதுதான் இங்க அவ்வளவு கத்து கொடுக்கணும் நம்ம இங்க. इसलिए हम आपको सिखा रहे हैं कि आप परख के देखना है. ஓகே, आमीन. சரி. இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம். अब प्रेरितों का काम निकालेंगे, उसमें 8वां अध्याय.
ஆஃப் பண்ணிக்க. ஆஃப் பண்ணிக்க. எர்த்து எங்கடா ஆகும்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எங்கே எர்த்து இருக்கும்? சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். प्रेरितों का काम 8वां अध्याय. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, என்னன்னா நம்ம எதுக்கு வேதத்தை வாசிக்கிறோம்? हम किस लिए पवित्र शास्त्र को पढ़ रहे हैं? வேதத்தில் இருக்கிறது தான் சத்தியம். जो पवित्र शास्त्र में है वही सत्य बात है. 8ஆம் அதிகாரம். उसमें 8वां अध्याय निकाले. இங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம். इसमें 6वां वचन देखेंगे. 6 இல்ல 4 வாசிக்கிறேன் பாருங்க. पहले 4 पढ़ेंगे. 8:4 சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை வசனத்தை பிரசங்கித்தார்கள். प्रेरितों का काम 8 का 4 पढ़ेंगे. मगर जो तितर बितर हुए थे वे सुसमाचार सुनाते हुए फिरे. அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். और फिलिपुस समारिया नगर में जाकर लोगों में मसीह का प्रचार करने लगा. பிலிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிக்காரரும் குணமாக்கப்பட்டார்கள். जो बातें फिलिपुस ने कही उन्हें लोगों ने सुनकर और जो चिन्ह वह दिखाता था उन्हें देखकर एकचित होकर मन लगाया. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. क्योंकि बहुतों में से अशुद्ध आत्माएं बड़े शब्द से चिल्लाती हुई निकल गई और बहुतों से लकवे के रोगी और लंगड़े भी अच्छे किए गए और उस नगर में बड़ा आनंद छा गया. में என்ன வாசிச்சோம்? हमने क्या पढ़ा था? ஜனங்கள் வந்து பிரிஞ்சு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. लोग तितर बितर होकर सुसमाचार सुनाने लगे. அங்க பிலிப்பு என்பவன் என்ன பண்ண, அந்த பட்டணத்துல சமாரியா பட்டணத்துல वो समारिया के नगर में फिलिपुस ने क्या 5ஆம் किया? வசனம் சொல்லு, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். वो यीशु के बारे में ही प्रचार किया. யாரை குறித்து பிரசங்கம் பண்ணா? किसके बारे சொல்லுப்பா में? ஜோசப், யாரை பத்தி? किसके கவனிங்க, बारे में? இங்க கவனிங்க. ஏன்னா எதுக்கு நம்ம எதுக்கு வேத வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்றோம்? हम क्यों पवित्र शास्त्र को रखकर प्रचार कर रहे हैं? உங்களையும் ஏமாத்திரும் என்னையும் ஏமாத்திரும் அந்த பிசாசிங்க. वो शैतान जो है आपको भी धोखा देगा, मुझे भी धोखा देगा. பைபிள் கையில இருக்கிறதுனால நம்ம பெரிய ஆள் கிடையாது. हम बाइबल हाथ में रखने से हम बड़े लोग हैं करके नहीं है. ஆலயத்துக்கு போறதுனால நம்ம பெரிய ஆள் கிடையாது. या सिर्फ कलीसिया में जाने से हम बड़े नहीं बन இந்த जाते. பைபிள் எனக்கு தெரியணும், இந்த பைபிளை நான் நம்பணும். इस बाइबल को हम विश्वास करना है, इस बाइबल को हम जानना है. இல்லனா என்னைக்கோ ரெடியா இருப்பான் நம்மள அடிக்கிறதுக்கு சத்ரு. नहीं तो शत्रु हमें धोखा देने में वो खड़ा है. ஏன்னா பைபிள் தெரியலனா நம்ம ஏமாந்துருவோம். अगर बाइबल नहीं जानते तो हम धोखा खा जाएंगे. கவனிங்க, என்ன சொல்லிட்டு போகுது அவன் சொல்ற, பிலிப்பு அப்பொழுது பிலிப்பு என்பது சமாரியாவில் உள்ள 5ஆம் வசனம் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான். फिलिपुस समारिया नगर में जाकर मसीह का प्रचार करने लगा. அப்ப கிறிஸ்துவை அப்ப இயேசு என்ன சொன்னாரு? तब यीशु ने क्या कहा? என்னை குறித்து பேசுவார்கள், मेरे बारे में बोलेंगे करके यीशु ने कहा था. அப்போ இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अगर यीशु के बारे में प्रचार करने से ही हम और आप उद्धार पाए हैं. வேற ரட்சிப்புக்கு வேற இயேசு ரட்சிப்பு மட்டும் இயேசு பத்தி பிரசங்கம் பண்றது கிடையாது. सिर्फ उद्धार के लिए यीशु का प्रचार करना नहीं है. என்னுடைய எல்லா வாழ்க்கைக்கும் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணா தான் என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாமே நல்லா ஆகும். हमारे पूरे जीवन में यीशु का प्रचार करने से ही हमारा जीवन ही बदलेगा. அப்ப என்ன ஆச்சா? अभी அங்க இருக்கிற பேய், பிசாசு, வியாதிகள், நோய்கள்லாம் சுகமடைஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. वहाँ के सारे अशुद्ध आत्माएं और सारे बीमारियां, लकवे के रोग, लंगड़े सब अच्छे हो गए. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டான். वहाँ पर बहुत बड़ा आनंद छा गया. அப்ப எப்படி ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு பட்டணத்திலும் சரி, ஒரு சபையிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்? कैसे एक परिवार में या फिर एक कलीसिया में एक जगह पर कैसा आनंद आएगा? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது. जब यीशु के बारे में प्रचार அந்த किया जाएगा. கிறிஸ்துவை யார் பிரசங்கம் பண்றது? वो यीशु के बारे में कौन प्रचार करेगा? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கம் பண்றார். हमारे अंदर में जो पवित्र आत्मा है वही प्रचार करेंगे. அப்போ நீங்க கிறிஸ்துவை தொடவே இல்ல, நீங்க கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ணலன்னா அது பிரசங்கமும் இல்ல, சபையும் கிடையாது, அது அது விடுதலையும் ஆகாது.
अगर आप यीशु के बारे में नहीं बोलेंगे तो वो कलीसिया ही नहीं है, वहां पर छुटकारा ही नहीं है। ஏன்னா கிறிஸ்துவை குறித்து தான் நம்ம வேதத்துல எல்லா இடத்துலயும் போய் ஆண்டவர் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிக்குது. क्योंकि ये क्रिस्तु के बारे में ही बोलना है करके हमें बोला गया है। ஒரு சில நேரங்கள்ல தேவன் நமக்கு என்ன சொல்வாரு, நமக்கு நடந்த ஒரு காரியங்களை சொல்லி ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ண சொல்வார், அல்லது இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு வந்து வரும்போதே நடுவுல அந்த அந்த ஒரு சாட்சியை சொல்லி அத அவங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அது மேட்ச் ஆகணும். परमेश्वर क्या बोलते हैं, आप यीशु के बारे में प्रचार करके आप उस बीच बीच में अपनी गवाही दे सकते हो। அப்ப என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या कहने वाला हूँ, நம்ம நீங்க சொன்ன போது கூட நீங்க போய் பிரசங்கம் பண்ணா கூட நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரை பத்தி தான் சொல்லிட்டு தான் உங்க சாட்சியை கூட சொல்லணும். आप भी अगर बाहर जाके प्रचार करने से आप यीशु के बारे में बोलकर बाद में ही आपकी गवाही दे सकते हैं। நம்ம சாட்சி மத்தவங்களை விடுதலை ஆகாது. हमारी गवाही दूसरों को छुटकारा नहीं देगा। இயேசுடைய சிலுவை ரத்தம் மரணம் உயிர்த்தெழுதல் சொல்லும் பொழுது தான் பேயும் ஓடும், குடும்பமும் மாறும். यीशु का क्रूस, उनका पीड़ा सहना, उनका मरना, जी उठने के बारे में बोलने से ही सुसमाचार होगा। எத்தனை பேர் நான் சொல்றதை கேட்க कितने लोगों को समझ में आ रहा है? சரி, அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 1 कोरिन्थियों का அப்ப நம்ம இங்க என்ன சொல்ல, யார் पहला अध्याय। பிலிப்பினா யார பிரசங்கம் பண்ணாரு? ஜோசப் யார பிரசங்கம் பண்றாரு? फिलिपुस இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றாரு. यीशु के बारे में प्रचार किया। இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது தான் அங்க பட்டணத்துக்கு சந்தோஷம் உண்டாகுது. यीशु के बारे में जब प्रचार किया था उस नगर में बड़ी आनंद छा गई। ஆகவே தான் நம்ம நல்லா அருமையானவர்களே விசுவாசிகளே நல்லா கவனிங்க. इसलिए आप लोग बहुत ही ध्यान दीजिए। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இன்னைக்கும் நான் இன்னைக்கும் கடவுளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்து எவ்வளவு போராட்டம் வந்து என் வாழ்க்கையில எல்லாம் வந்தாலும் நான் கடவுளுக்குள்ள நிலைச்சிருக்கிறதுக்கு கிறிஸ்துவை இந்த சத்திய வார்த்தை என்ன நிக்க வச்சுக்குது. आज भी इतने बड़े परेशानी मेरे जीवन में या समस्या होने से भी मैं स्थिर क्यों खड़ा हूँ, क्योंकि यीशु के वचन से ही मैं छुटकारा पाया। சபை ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. मेरा कलीसिया पूरा जल गया था पहले। எல்லா போற இடத்துல இதே சொல்லுகிறேன் நான். क्या हर जगह पर जाकर मैं यही थोड़ी बोलते जा रहा हूँ? கேக்குமா, கவனிமா, அதே சொல்லுங்க ஊரெல்லாம். क्या मैं जगह जगह जाके अपने कलीसिया के बारे में थोड़ी बोल रहा हूँ? சபை இன்னைக்கு எரிஞ்சது, நாளை காலைல பிரசங்கம் பண்ண விருதுநகர்ல ஒரு வார்த்தை சொல்ல நான் போய். आज मेरा कलीसिया जल गया था, अगले दिन जाके मैं प्रचार किया था। मैं अपने कलीसिया के बारे में नहीं बोला वहां जाकर। என் புல் இவர் காலேஜ்ல படிச்சிருக்காரு. मेरा बेटा तब कॉलेज में पढ़ रहा था। அன்னைக்கு தான் போய் சேர்த்துட்டு வந்தேன். उसी दिन जाके उसको दाखिल करा के आया था। இவர் 15 டேஸ் இவருக்கு தெரியாது இங்க நடந்தது. 15 दिन तक मेरे बेटे को नहीं मालूम था कि मेरा कलीसिया जल गया। யாரோ ஒரு அவருடைய கூட படிச்சவருடைய அப்பா வந்து என் தம்பியுடைய ஃப்ரெண்டு, என் தம்பிக்கு தெரிஞ்சதுனால அவர் இவரை பார்க்கும் போது அந்த அந்த காரியத்தை கேட்கற இவருக்கே தெரியாது. हमारे कोई जान पहचान के लोग जब इनसे मिलने गए थे वो लोग उनसे बोले थे ऐसा। துர்ச்செய்தியை பேசுறவங்க இல்ல நம்ம. हम कोई बुरा समाचार को बोलने वाले लोग नहीं हैं। கிறிஸ்து ஒருவர் தான் நற்செய்தி பேசுறவர். यीशु मसीह एक ही है जो सुसमाचार सुनाने वाला। அதனால விசுவாசமும் நம்பிக்கையும் எப்படி உண்டாகும்னா கடவுளை பத்தி பேசினா தான் விசுவாசம் நம்பிக்கை உண்டாகும். हमारे अंदर भरोसा और विश्वास कैसा पैदा होगा? यीशु के बारे में बोलने से ही पैदा होगा। ஆகவே நிதானிங்க. इसलिए आप सोच के देखिए। ஆகவே தான் நம்ம என்ன சொல்றது, எப்போதுமே வாயை திறந்து பிரச்சனை பேசாத சொல்றதுக்காக தான். इसलिए हम लोग क्या बोलते हैं, कभी भी मुंह खोल के अपनी परेशानी को नहीं बोलना है। நீ பிரச்சனை பேசும்போது இயேசுவை மையப்படுத்தல, பிசாசை மையப்படுத்திக்கிறீங்க. जब आप अपनी समस्या परेशानी को बोलते जाओगे आप यीशु की महिमा नहीं दे रहे हो। நீ பிரச்சனை சொல்லும் போது என்ன பிசாசு உங்க வீட்டு மேல ஏறி உட்கார்ந்துக்கறான் தலை மேல. जब आप परेशानी की बात बोलते जाएंगे तो शैतान आपके घर में आके अच्छा सा बैठ जाएगा। ஆகவே தான் என்னை குறித்து பேசினா தேவன் மையப்படுவாரு, நீ பிரச்சனையை பத்தி பேசினா பிசாசு மையப்படுவான். अगर यीशु के बारे में बोलने से यीशु महिमित होंगे, अगर तुम परेशानी के बारे में बोलने से शैतान की ही महिमा होगी। ஆனா நமக்கு என்ன தெரியாது, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. लेकिन हम लोग ये सब नहीं सोचते हैं, ஏன்னா நம்ம வந்து சத்தியத்தை கேட்கணும். क्योंकि हम सत्य को पहले सुनना है। விளங்குதா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? ஆகவே தான் வந்து நிதானிக்கிற வேலையில இருக்கணும். इसलिए आप परखना है, सोच के देखना है। எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ரெண்டும் பாலும் வெள்ளையா தாங்குது, கல்லும் வெள்ளையா தாங்குது. எதை சாப்பிடுறது? दूध भी सफेद है, இல்ல பால்
கல்லு चूना தெரியாதா? चूना भी सफेद है और दूध भी सफेद है, किसको हम पी सकते हैं? ஏன் பாருங்க, நீங்க ஏன் இப்படி சொல்லி கொடுக்குறோம் நம்ம? हम क्यों इसको इतना अच्छा से सिखा रहे हैं? கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, आत्मा सिर्फ आत्मा उद्धार पाना ही बस नहीं है, ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். हम आत्मा को लेके आना है. என்னன்னா ஆதாயம் என்ன? कैसे लेके आना है आत्मा को? அந்த ஆத்துமா கடவுளை கடைசி வரைக்கும் கனி கொடுக்கிற ஒரு ஆத்மாவை மாறணும். जब वो आत्मा अंत तक परमेश्वर की महिमा करने वाला आत्मा बनना है, फलवंत बनना है. அதுக்காக தான் வர வச்சு கடவுளுடைய வார்த்தையை விரிவா பிரசங்கம் பண்றோம். इसलिए हम आपको बुलाकर परमेश्वर के वचन को बहुत ही गहराई से सिखा रहे हैं. நான் இப்படி கேட்டதுனால தான் எனக்கு 1000 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் நான் சத்தியத்தினால என்னை கர்த்தர் நிலைநிறுத்துறார். मैं ऐसे सीख के आया हूँ, इसलिए मेरे जीवन में बहुत परेशानी आने से भी मैं परमेश्वर के वचन के द्वारा स्थिर खड़ा हूँ. அந்த சத்திய வார்த்தையை சாராளமா கேட்கறதுனால தான் அவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நிக்கிறாங்க. सारा लामा भी ये सारे सत्य बातें सुन रहे हैं, इसलिए वो इतने दृढ़ से बैठी हैं. புரியுதுங்களா? ஆமென். நீங்க இங்க வந்து உட்காரும் போது தேவ வார்த்தை உள்ள போக உங்களுடைய ஆவி ஸ்ட்ராங் ஆகுது. जब आप यहाँ पर आके बैठ के परमेश्वर के वचन सुन रहे हो, तो अंदर जा रहा है, आप और भी दृढ़ बन रहे हैं. அந்த ஆவி உள்ள ஆவியானவர் அத ஹெல்த் ஆவறார். ஹெல்த் आत्मिक जीवन में और भी आप चंगे हो रहे हो. அங்க உள்ள ஆத்துமா கொழுமை ஆவா நீங்க பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிச்சிருவீங்க. आपकी आत्मा हष्ट पुष्ट हो रहा है. ஆமென். आमेन. இருக்கீங்களா? आप हैं? அப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 कोरिन्थिया 1 में 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். उसमें नवा वचन निकालेंगे. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். परमेश्वर विश्वास योग्य है, जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह की संगति में बुलाया है. आमेन. இது வாசிச்சிரோம், ஆனா விளக்கத்துக்கு தான் ஊழியக்காரர் கடவுள் வச்சுக்கிறார், ஆவியானவர் வைக்கிறார். ये तो हमने पढ़ लिया है, लेकिन इसको सिखाने के लिए ही प्रचारक यहाँ पर आपके लिए दिया गया है. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். परमेश्वर विश्वास योग्य है, जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह की संगति में बुलाया है. யாரோட ஐக்கியமா இருக்கிறது? किसके साथ संगति रखना நம்முடைய है? கர்த்தருமா இருக்க இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்கு. हमारे यीशु मसीह के साथ संगति रखने के लिए. இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாவது हम यीशु के साथ कैसे संगति में रह सकते கொஞ்சம் हैं? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவோட எப்படி ஐக்கியமாவற? कैसे हम संगति में रह सकते हैं? எப்படி இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாவது? कैसे? ஐக்கியனா எப்படி வந்து நீங்க ஒருத்தருக்கு எப்படி ஃப்ரெண்டா இருப்பீங்க? आप किसी की दोस्त कब बने, कैसे எப்படி बन मैं friend आ सकते இருப்பேன்? हो? எப்படி நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக போறீங்க? பாஸ்டர் அம்மா கிட்ட ஃப்ரெண்டு எப்படி ஆவீங்க? ஃப்ரெண்ட் ஆவீங்க பாஸ்டர் அம்மா கிட்ட? இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா நீங்க இது கவனிக்கணும். ஏன்னா எல்லாமே கவனிக்கணும். आप ध्यान देना है. பாஸ்டர் அம்மா கிட்ட எப்படி நீங்க ஃப்ரெண்ட் आप ஆவீங்க? किसी के साथ दोस्ती कैसे बना सकते हो? இருங்க, அவன் சொல்லிட்டோம். சொல்லுங்க, எப்படி ஃப்ரெண்ட் ஆவீங்க? பேசினே இருக்கணும். பாஸ்டர் அம்மா எப்படி இருக்கிறீங்க, என்ன வேலை, எப்படி? ஏன்னா அதே போலதான் இயேசுவோட கூட ஐக்கியமா இருக்கிறதுனா தான் நம்ம ஐக்கியமா இருக்கிறதுனா அதுதான் அது அர்த்தம். அப்பதான் ஒரு உண்மை உள்ள தேவனோட நம்ம வாழ முடியும். आप किसी के साथ दोस्ती कैसे बढ़ा सकते हो? आप उनसे बात करते रहना है. ऐसे ही हम यीशु के साथ संगति में रहना है. எப்படி வந்து நம்ம பேசிக்கிறோமோ, जैसे हम लोग आपस में बातचीत करते இந்த रहते हैं, வசனத்தை கேட்கும் போது கடவுளோட கூட கடவுள் உங்க கூட பேசுறார், அவரோட நீங்க பேசுறீங்க. ऐसे ही ये वचन के द्वारा आप यीशु से बात कर रहे हैं, यीशु आपसे बात करेंगे. அப்ப சர்ச்சுக்கு வருது என்ன பண்றோம்? அவர் ஐக்கியமா இருக்கிறதுக்காக தான் சபைக்கு வரோம். हम उनके साथ संगति में रहने के लिए ही कलीसिया में आ रहे हैं. அவர் பேசுறாரு, वो
वो आपसे बात कर रहे நீங்க हैं, கேக்குறீங்க, आप सुन रहे हैं, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, ஆமென் ஆமென் ஆமென்றீங்க. आमेन आमेन बोल रहे हैं, உள்ளே சொல்றீங்க, ஏசப்பா உமக்கு தோத்திரம்ப்பா தோத்திரம்ப்பா அப்படின்றீங்க. आप अंदर से बोल रहे हो यीशु मसीह आपकी स्तुति हो करके। அப்போ ஆலயத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவரோடு நம்ம ஐக்கியப்படுகிறோம். जब कलीसिया में आके परमेश्वर के वचन को सुन रहे हैं, आप उनके साथ संगति में हैं। கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஐக்கியப்படுறோம். जब वचन को सुन रहे हैं, उनके साथ संगति में हैं। ஆகவே நம்ம வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போயிட்டா ஐக்கியமாக முடியாது. हम ऐसे आके बैठ के जाने से हम संगति में नहीं आ सकते அல்ல हैं। சும்மா உட்கார்ந்துட்டு நான் போன வாரம் தான் சொன்னேன், உங்களுக்கு என்ன குழம்பு வைக்கிறீங்க என்ன குழம்பு வைக்கிறீங்க இதை கேட்டு இருந்தீங்கன்னா अब ऐसे आके बैठ के अपने घर के बारे में बातचीत करते बैठे रहने से அதுல எதுவும் நடக்காது. उससे कुछ नहीं होने वाला है। கவனிக்கிறீங்களா? आप सुन रहे हैं ना? அடுத்தது பாருங்க. அப்ப அது மட்டும் இல்லை, நான் சொல்றேன், நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சொல்லுங்க. जिन्होंने हमें बुलाया है, जिन्होंने हमें बुलाया वो परमेश्वर सच्चा है। என்ன உண்மையுள்ளவர்? कैसे सच्चे हैं वो? உங்களை பார்த்துக்கிறதுல, உங்களை உயர்த்துறதுல, உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவர் உண்மை உள்ளவர். वो हमारी देखभाल करेंगे, हमें बढ़ाएंगे, हमें हमारी उन्नति करेंगे, உங்களை குணமாக்குறதுல உண்மை உள்ளவர். हमारी चंगाई देंगे हमें। பாருங்க, போன வாரம் சாரளம்மா வீட்டுக்கு போனேன். पिछले सप्ताह मैं सारालामा के घर गया था। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा என்னை ஏசப்பா தான் பாத்துக்கிறாரு ஐயா, मुझे यीशु मसीह मेरी देखभाल कर रहे हैं करके, அவர் தான் எனக்கு எல்லாமே செய்யறாரு. वही मेरे लिए सब कुछ दे रहे हैं करके। அதுதான் சொல்றேன். அப்போ என்ன சொல்றேன்னா, கர்த்தரை அவங்க மட்டும் விசுவாசிக்கலன்னா அவங்களால வாழ்ந்திருக்க முடியாது. अगर वो यीशु का विश्वास नहीं करते तो वो ठीक से नहीं जी पाते थे। பாருங்க, நேத்து யாரோ ஒரு நீட் எழுதலன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை யாரோ இறந்துடுச்சு. कल एक लड़की नीट एग्जाम लिखने के लिए नहीं जाना है करके उन्होंने खुदकुशी कर लिया है। ஏன்? किस लिए? அதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. क्योंकि उनको परमेश्वर के बारे में वो नहीं जानती थी। இயேசுவை பத்தி தெரியல. उनको वो यीशु के बारे में नहीं जानती थी। அதனால தான் அது வேற நீட் தான் வாழ்க்கை நினைச்சுக்குது. इसलिए वो नीट ही जीवन है करके उसने सोच लिया था। நான் சொல்றேன், இயேசு தான் வாழ்க்கையேங்க. मैं बोलता हूँ यीशु ही जीवन है। இயேசு விசுவாசிச்சா நீட்டினா பீட்டினா எல்லாத்துலயும் முன்னேறிடலாம். अगर यीशु पर विश्वास करने से सारे नीट का एग्जाम तुम पास कर सकते हो। இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல தெரியல பாருங்க மக்களுக்கு. आजकल लोग ऐसा सोचने को नहीं जानते हैं। பரவாயில்ல, நல்லா இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் சொல்லுது, நீங்க சாவலா தேவையில்ல, நம்பர் கொடுத்துக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம்ன்றாங்க. आज जो सरकार बना है वो बोल रहे हैं तुम खुदकुशी करने की जरूरत नहीं है, तुम मुझे फोन करो, मैं तुम्हें सलाह दूंगा। அதத்தான் வந்து கடவுள் என்ன சொல்றாரு, எப்பா பிரச்சனையா வருதா சர்ச்சுக்கு வா, ஆண்டவர் உன்னோட பேசுவாரு, உனக்கு நம்பிக்கை உண்டாயிடும். इसलिए परमेश्वर क्या बोल रहे हैं, तुम परेशानी में रहने से तुम कलीसिया में आओ, तुम बातें सुनोगे, तुम्हें सलाह मिलेगा। கண்டிப்பா உன் வாழ்க்கையில கண்ணீர் இருக்குது, तुम्हारे जीवन में तो आंसू है, ஏதோ பிரச்சனை இருக்குது, कुछ ना कुछ परेशानी तो है, ஆனா நீ கடவுள்கிட்ட வா. लेकिन तुम परमेश्वर के நீ पास आओ, வந்தினா ஒரு வார்த்தையை கேட்க கேட்க तुम आके उनके वचन को सुनने से உனக்கு தைரியம் வரும், तुम्हें साहस ஒரு आएगा, நம்பிக்கை வரும், तुम्हें भरोसा आएगा, உனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வரும். तुम्हारे अंदर विश्वास बढ़ेगा। வீட்டுல உட்கார்ந்திராத. तुम घर में ही बैठे नहीं रहना है। வீட்டுல உட்கார்ந்தா உன் பிரச்சனையெல்லாம் பார்த்து ஏன் வாழ்றோம்னு சொல்லிட்டு எண்ணம் வந்து உனக்குள்ளேயே தற்கொலை எண்ணம் வந்துரும். तुम घर में बैठे रहने से अपने परेशानी को देख के डर के तुम खुदकुशी करने का इरादा आ जाएगा तुम में। ஆகவே தேவன் உண்மை உள்ளவர். परमेश्वर सच्चा परमेश्वर है हमारा। 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிकियों 5ஆம் அதிகாரம் उसमें 24 வசனம். 5वां अध्याय 24 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24 வசனம். உங்களை அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். तुम्हारा बुलाने वाला विश्वास योग्य है और वह ऐसे ही करेगा। आमीन। ஏன்னா அங்க வந்து உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். वहां पर बोला गया कि तुम्हें இப்போ சொல்றாரு, புது விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, புது ஆளை பார்த்து, உங்களை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். अभी क्या बोल रहे हैं, तुम्हारा बुलाने वाला विश्वास योग्य है और वह वैसे ही करेगा। அப்ப கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு பழைய விசுவாசிக்கும் சரி புது விசுவாசிக்கும் எப்படின்னா பகுத்து போதிக்கணும் நம்மளுக்கு கத்து கொடுக்கிறார் கர்த்தர். परमेश्वर का वचन ही पुराने विश्वासियों के लिए भी और नए विश्वासियों के लिए कैसे प्रचार करना है करके। இப்ப நாளை கூட போதகர்களுக்கு என்ன பண்ண போறோம், कल हम पासवानों के लिए क्या करने वाले हैं। இந்த போதனையை எப்படி போதிக்கணும்ன்றதுக்காக தான்
நம்ம போதகர் மீட்டிங் வைக்கிறோம். इस प्रचार को कैसे प्रचार करना है इसके लिए ही हम पासवानों का मीटिंग रखते ஏன்னா हैं। தேவனுடைய வார்த்தையை சொல்லுது, परमेश्वर का वचन कहता है ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பா வச்சிருக்கிறேன், जीवन और मृत्यु तुम्हारे सामने रखा है, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பா வச்சிருக்கிறேன், आशीष और श्राप तुम्हारे सामने रखा है, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பா வச்சிருக்கிறேன். भलाई और बुराई दोनों तुम्हारे सामने रखा हुआ ஆனா है। நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், लेकिन तुम आशीर्वाद को चुनो, ஜீவனை தெரிந்து கொள், जीवन को चुनो, நன்மையை தெரிந்து கொள், भलाई को चुनो, நல்லதை தெரிஞ்சு கொள்ளு, अच्छाई को चुनो, கெட்டதை விட்டுடு. बुराई को तुम अलग कर दो। அப்படின்னா கெட்டதை எடுத்து பிரசங்கம் பண்ணாத, நல்லதை எடுத்து பிரசங்கம் பண்ணு. बुराई का प्रचार नहीं करना है, सिर्फ अच्छाई का ही प्रचार करना நீ है। நல்ல விதையை விதைச்சாதான் உன் தோட்டம் நல்ல விதைகள் நல்ல மரங்கள் வளரும். अच्छा बीज बोने से ही तुम्हारे बगीचे में अच्छे अच्छे पेड़ पौधे आएंगे। ஆகவேதான் நான் தேவனுடைய வார்த்தை எடுத்து நல்ல விதையை விதைக்கிறேன். इसलिए मैं परमेश्वर का वचन निकाल के अच्छा बीज बो रहा हूँ। ஏன்னா நீங்க நல்ல மரங்களாக நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல கடவுளுக்கு கனி கொடுக்கணும், ஒரு நல்ல மக்களா நீங்க மலரணும்ன்றது தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. क्योंकि तुम फूलना है, फलना है, अच्छा पेड़ बनना है, परमेश्वर के राज्य में अच्छा बनना है। எத்தனை பேர் விளங்குது? आमीन। ஆகவே விசுவாசிகளே, ரொம்ப நாள் வர விசுவாசிகள் கவனிங்க, புதுசா வரவங்க மட்டும், புதுசா வரவங்க நீங்க தான் வந்து தேற்றணும். जो पुराने विश्वासी हैं वो ध्यान से सुनिए, जो नए आ रहे हैं उनको आप ही अगुवाई करना அவங்க है। அப்படி இப்படி இருப்பாங்க, वो ऐसे रहने से भी, ஏன்னா அவங்க புதுசு, क्योंकि वो नए हैं, அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை எடுத்து நீங்க நெருக்கமா இருக்கிறீங்க, நீங்க சொல்லும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு உள்ள போயிடும். जो भी वचन आप जानते हैं वो वचन को निकाल कर आप उनसे बात करने के समय उनको समझाने से वो समझ जाएंगे। புரியுதுங்களா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? இப்ப என்ன சொல்றாங்கல்ல, ஸ்கூல்ல கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல லீடரை இல்ல நல்ல ஒரு படிக்கிற ஆளை என்ன பண்ணுவாங்க, டேய் பக்கத்துல கத்து கொடுறா, அவன் புதுசுடா, கொஞ்சம் மக்கையா இருக்கிறான்டா, நீ தெரிஞ்சதை கொஞ்சம் கத்து கொடுறான்னு சொல்றாங்களா இல்லையா? कक्षा में भी क्या करते हैं, जो बच्चे अच्छा पढ़ता है वो जो बच्चे नहीं पढ़ते हैं उनको देखने के लिए बोलते हैं, उनको सिखाने के लिए बोलते हैं। மோசஸ் நான் சொல்றது பிரதர் கரெக்டா பிரதர்? क्या आप लोगों को இல்ல समझ நீ में आ கரெக்ட் रहा है? இல்லையா என்ன சொல்லுங்க. நீ கரெக்ட் இல்ல பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. अगर எது मैं- கரெக்ட் எது கரெக்ட்? अगर मैं सही नहीं बोल रहा हूँ ये तो तो आप correct है। मुझसे बोलिए। அடுத்த பிள்ளைக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கத்து கொடுப்பா, ஜோசப்பே பக்கத்துல இருக்கிற ஆளை கத்து கொடுப்பா. तुम्हारे बगल में बैठे हुए जो विद्यार्थी हैं, अगर वो नहीं जानता है तो वो अच्छा पढ़ने वाला विद्यार्थी उसको सिखाता है। அப்ப அதைத்தான் தேவன் நம்ம என்ன பண்றாரு, நமக்கும் கத்து கொடுத்து மற்றவங்களையும் கற்றுக் கொடுக்க வைக்கிறாரு. அப்ப கற்று கொடுக்கறது தான் ஒரு பெரிய முக்கியமான வேலையும், கற்றுக்கொள்றதும் ரொம்ப முக்கியமான வேலை. ऐसे ही परमेश्वर हमें भी सिखाते हैं और जो नए आ रहे हैं उनको भी सिखाने के लिए बोल रहे 2 हैं। தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிकियों 3 अध्याय। கர்த்தர் உங்கள் இருதயங்களை, கர்த்தர் உங்கள் 3:3 கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். 2 थिस्सलुनीकियों 3 का 3 पढ़ेंगे। परंतु प्रभु विश्वास योग्य है, वह तुम्हें दृढ़ता से स्थिर करेगा और उस दुष्ट से सुरक्षित रखेगा। பாருங்க, அத ஏன் வசனம், அந்த உண்மை உள்ளவர்ன்ற வசனத்தை வாசிக்கிறேன். हम इस विश्वास योग्य का वचन क्यों पढ़ रहे हैं? நம்முடைய ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவர், क्योंकि हमारा परमेश्वर सच्चा और विश्वास योग्य அவர் है। பொய் இல்லாதவர், उनमें कोई झूठ नहीं அவர் है। ஒரு நாளும் உங்களுக்கு பொய் பேசி உங்களை ஏமாத்த மாட்டார். वो कभी भी एक दिन भी हमसे झूठ नहीं बोलेंगे, हमें धोखा नहीं देंगे। அதனாலதான் இத்தனை வேத வசனத்தை நம்ம பார்க்கணும். इसलिए हम इतने वचनों को लेकर देख रहे हैं। கர்த்தரோ உண்மை உள்ளவர், சொல்லுங்க கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், प्रभु विश्वास योग्य है, உண்மை உள்ளவர், प्रभु विश्वास योग्य है। அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். वह तुम्हें दृढ़ता से स्थिर करेगा और दुष्ट से सुरक्षित रखेगा। பாருங்க, உங்களை ஸ்திரப்படுத்துவாராம். आपको स्थिर करेंगे நம்ம கஷ்டப்படுற நேரத்துல, जब हम कष्ट उठा நம்ம रहे हैं, பலவீனமான நேரத்துல, जब हम बलहीन में रह रहे நம்மளால हैं, ஆண்டவரை நம்ப முடியாத நேரத்துல, जब हम भरोसा नहीं कर पाते हैं, उस இந்த समय தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். ये पवित्र आत्मा हमारे अंदर आकर हमें दृढ़ करेंगे, நம்மை உருவாக்குறார். हमें उत्पन्न करेंगे, அது மட்டும் இல்ல, நம்ம தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்கிறார். हमारे सारे बुराइयों से हमें सुरक्षित रखेंगे। என்ன தீமை? कैसा बुराई? நம்ம நல்லா இருப்போம், அவிசுவாசமா போயிடுவோம், हम अच्छे से आएंगे लेकिन अविश्वास करके चले பயத்துக்குள்ள जाएंगे। போயிடுவோம், हम भय के अंदर चले जाएंगे, ஆட்டோமேட்டிக் தானே நமக்கு தெரியாது நடக்கும், கவலைக்கு போயிடுவோம், हम चिंता में रह இல்ல வந்து डूब जाएंगे। அப்படியே ஒரு மாதிரி மெத்தனமா என்னடா மாதிரி இருப்போம்.
ऐसे ही सुन्न स्थिति में चले जाएंगे। அப்படியே ஏன்னா நம்மள வந்து பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அப்படியே நம்மளை வந்து ஏதாவது பண்ணி நம்மள அமுக்கிறதுக்கு பார்த்துனுக்குறான். शैतान बैठकर हमें दबाने की कोशिश करते रहता है, ஏன்னா அவனுக்கு வந்து நீங்க கடவுளுக்குள்ள இருக்கிறது பிடிக்காதவன். क्योंकि वो आप प्रभु के अंदर हैं करके उसको पसंद नहीं आता है। ஆகவேதான் உண்மை உள்ள கர்த்தர் என்ன பண்றாராம், நம்மை ஸ்திரப்படுத்தி தீமைக்கு விலக்கி காத்து கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. इसलिए सच्चा और विश्वास योग्य परमेश्वर हमें दृढ़ कर कर हमें सुरक्षित रखता है। அதான் நம்ம கிட்ட பேசும்போது கர்த்தர் பேசும்போது ஆமாப்பா எஸ் 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 ஆமென், அதான் ஐக்கியம் பேசுறது. इसलिए அவர் जब நம்ம हम கிட்ட आमेन பேசும்போது आमेन बोलते हैं हम उनके साथ संगति में आते हैं। ஆமா என்னை சிறப்படுத்துங்க, என்னை தீமையில இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமா நான் ஒரு மாதிரி பயமா இருக்குது, ஒரு கவலையா இருக்குது, ஒரு மாதிரி இருக்கிற ஆண்டவரே, என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதப்பா, கொஞ்சம் என்னை பலப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றாருல. அதான் உண்மை. आप जब चिंतित रहते हैं तब आप बोलते हैं ना, आप मुझे स्थिर कीजिए, आप मुझे दृढ़ कीजिए, यही संगति है। ஆமென். आमेन। அதுக்கு தான் கடவுள் நம்மளை நடத்துறாரு. கர்த்தருடைய வார்த்தையில ஆவியானவரை கொண்டு என் பிள்ளை பயப்படுது, என் பிள்ளை ஒரு மாதிரி வெக்ஸா இருக்குது, என் பிள்ளையுடைய மனசுல ஒரு மாதிரி ஏதாவது யோசிக்குது, அந்த பிள்ளைய எப்படியா நான் ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பேசி வசனத்து மூலமா நம்மளை ஸ்திரப்படுத்துறாரு. परमेश्वर वही हमें देखते हैं कि मेरा बच्चा बहुत चिंतित है, वो बहुत ही असहाय है, इसलिए उसको दृढ़ करके उसको स्थिर करना है करके वो हमारी सुरक्षा करते हैं। எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி इब्रानिया का किताब 3रा अध्याय 1:6 3रा अध्याय उसमें 1 और 6। எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். पहला वचन पढ़ेंगे। इसलिए हे पवित्र भाइयों, तुम जो स्वर्गीय बुलाहट में भागी हो, उस प्रेरित और महायाजक यीशु पर जिसे हम अंगीकार करते हैं ध्यान करो। கர்த்தருடைய வார்த்தை கவனிச்சிங்களா? आप सुन रहे हैं ना? எபிரேயரா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், எபிரேயரா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், चाहे इब्रानी हो या पौलुस हो, எல்லாமே யாரை போக்கஸ் பண்ண சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை போக்கஸ் பண்ண சொல்றாங்க. सब लोग यीशु की ओर ही ध्यान देने के लिए बोल रहे हैं। உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு இயேசு கிறிஸ்து ஒண்டிதான். तुम्हारे जीवन के मुख्य सिर्फ यीशु ही हैं। அவரால் தான் நீ ரட்சிக்கப்பட்ட, उनके द्वारा ही तुम उद्धार पाए, அவரால் தான் உன் வாழ்க்கை மாற போகுது, उनकी वजह से तुम्हारा जीवन बदलने அவருக்குள்ள वाला தான் है, உன் வாழ்க்கையை அடக்கி வச்சிருக்காரு. उनके अंदर ही तुम्हारा जीवन है। அவன் சொல்றான், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, आप स्वर्गीय बुलाहट में भागी हो। எப்படி சொல்றாரு, பரிசுத்த சகோதரரே. हे महायाजक यीशु करके बोल रहे ஆனா हैं। சர்ச்சில் என்ன சொல்றாங்க? சர்ச்சில் என்ன சொல்றாங்க சொல்லுங்க? कलीसिया में क्या बोल रहे हैं? போனா பாவி 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 பாவின்னு சொல்லி हमें நிக்கிறாங்க. पापी पापी करके बोलते हैं कलीसिया நம்மளும் में। அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு சொல்லி उसके लिए நிக்கிறது. हालेलुया எதுக்கு हालेलुया बोलते அல்லேலூயா हैं। எதுக்கு ஆமென்னு தெரியாது. किसके लिए हालेलुया बोलना है, किसके लिए आमेन बोलना है करके वो लोग नहीं जानते हैं। ஆனா உன்னதமான சபைன்னு சொல்லி நிக்கிறது. लेकिन वो कलीसिया अच्छा कलीसिया करके बोलते हैं। இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? लेकिन यहाँ पर क्या விசுவாசி बोल रहे இப்படி हैं? இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கிற உங்களை, हे पवित्र भाइयों, तुम में जो स्वर्गीय बुलाहट में भागी हो, அப்படின்னா என்ன, நீங்க பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களா ஆக்கியிருக்கிற கடவுள். आप स्वर्ग के भागीदार हो करके बोल रहे हैं। அது மட்டும் இல்ல, நீங்க யாரு? பரிசுத்த சகோதரரே. சொல்லுங்க, பரிசுத்த हे சகோதரர். पवित्र भाइयों करके बोल रहे हैं। பாவி சகோதரர் கிடையாது. आप पापी करके नहीं बोल रहे हैं। எப்படி ஊழியக்காரங்க எப்படி நம்மள வந்து பேசுறாங்கன்னு பாருங்க. अब हमारे पासवान हमसे कैसे बात कर रहे हैं करके आप देखना है। ஆனா நம்ம என்ன பிரசங்கம் கேட்கிறோம்? लेकिन हम क्या प्रचार सुनते आ रहे हैं? பாவி பாவி என்னவோ பண்ணிட்டு வந்துக்கிற, பாவி என்னவோ பண்ணிட்டு இருக்கிற பேச்சம் பாரு, அட பாவி पापी அப்படின்றது. पापी करके बोलते रहते हैं। ஆனா வேத கடவுள் என்ன சொல்ற நம்மள? लेकिन परमेश्वर हमें क्या बोल रहे हैं? பரிசுத்த சகோதரரே. हे पवित्र भाइयों करके बोल रहे இப்போ हैं। ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, அப்போ அவன் பாவம் பண்ணலையா, பாவம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறான், वो तो पाप करके आके बैठा है, उसको पवित्र बोल रहे हैं करके बोलते हैं। அவன் பாவம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தா கூட கடவுள் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்லும்போது அவனை அது மாத்திரும். वो पाप करके आके बैठने से भी परमेश्वर जब बोलते हैं उस वचन से, उससे बोलने से वो पापी को सुधर நான் जाएगा। கடவுள் சொல்றத சொன்னாதான் அவன் மாறுவான்.
परमेश्वर जब बोलते हैं वो बात को हम बोलने से ही वो सुधर सकता है। நான் எதையோ ஒண்ணு நான் கண்ணுல பாக்குறதையும் அவன் செய்கையை நான் பார்த்து அதை சொன்னா அவன் திருந்தவே மாட்டான். हम अपने मन से कुछ न कुछ उसको बोलने से वो कभी नहीं सुधरेगा। ஆமென். आमेन। அப்ப பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, பங்குலராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். उस प्रेरित और महायाजक यीशु पर जिसे हम अंगीकार करते हैं ध्यान करो। யாரை பார்க்க சொல்றாரு? किसकी ओर ध्यान करने के लिए बोल रहे हैं? உங்க பிரிட்டோ பாஸ்டே பாருங்க. आप पासवान को ही देखना है करके नहीं बोल रहे हैं। அவன் பிரிட்டோ பாஸ்டர் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பார், நாளைக்கு முனுப்பாரு. आज हम खुश रहेंगे, कल दुख रहेंगे, அவரை பார்க்காதீங்க. उसकी ओर नहीं देखना है। யாரை பாருங்க? किनकी ओर देखना है? கிறிஸ்து இயேசுவை தான் பார்க்கணும். यीशु की ओर ही देखना है। ஆமென். आमेन। அதுதான் பாருங்க, நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, மக்கள் யாரை கவனிக்கணும்? இயேசுவை தான் கவனிக்கணும். लोग किनकी ओर ध्यान देना है? यीशु की ओर ही ध्यान देना है। 6ஆம் வசனம். अब 6 वचन 6ஆம் पढ़ेंगे। வசனம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவை கவனித்து பாருங்கள். அடுத்தது பாருங்க 6ஆம் வசனம். 6वां वचन पढ़ेंगे। கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான. இப்ப என்ன பேசுது? கிறிஸ்துவோ. சொல்லுங்க, கிறிஸ்துவோ. இங்க வேற ஐட்டமே கிடையாது. यहाँ पर मसीह के बारे में बोल रहे हैं, வேற யாரையும் பேசுறது கிடையாது. और किसी के बारे में नहीं बोल रहे हैं। கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டத்தையும் முடிவு பரிதும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். पर मसीह पुत्र के समान परमेश्वर के घर का अधिकारी है और उसके घर हम हैं, यदि हम साहस पर और अपनी आशा के गर्व पर अंत तक दृढ़ता से स्थिर रहें। आमेन। பாருங்க, கிறிஸ்து குமாரன் சொல்றாரு, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரா. वो मसीह पुत्र है, वो सच्चा है करके அதனால நமக்கு நம்பிக்கை உண்டாவுதான். इसलिए हमको भरोसा आ रहा அதனால நமக்கு தைரியம் உண்டாவுதான். हमें साहस आ रहा है, அதனால நமக்கு மேன்மை பாராட்டுறோம். इसलिए हम उनकी प्रशंसा करते அது हैं। மட்டும் முடிவு பிறந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் हम अंत तक दृढ़ता से स्थिर रहेंगे, நாமே அவருடைய வீடா இருப்போம். हम ही उनका घर बनेंगे। இப்ப என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? கிறிஸ்துவ நம்ம பிரசங்கத்தை கேட்க जब यीशु का प्रचार हम सुनते हैं, ஆண்டவர் பத்தியே நம்ம கேட்க परमेश्वर के बारे में ही हम सुनते आने से நமக்குள்ள விசுவாச நம்பிக்கை மட்டும் மன உறுதி தைரியம் உண்டாயாச்சு. हमारे अंदर मन में दृढ़ता पैदा हो जाएगा। ஏன்? क्यों? ஏன்னா தேவனை சார்ந்து வாழ்ந்தவர் இயேசு. क्योंकि परमेश्वर पर निर्भर होकर यीशु ने जिया था। தேவனுடைய சுபாவத்தை உடையவர் இயேசு. परमेश्वर का स्वभाव में ही यीशु आए हैं। தேவனுடைய சித்தத்தை செய்தவர் இயேசு. परमेश्वर का इच्छा को पूरा करे यीशु। தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றினவர் இயேசு. उनकी पूरी योजना को यीशु ने ही पूरा किया। நீங்க அவரை குறித்தே கேட்கும் பொழுது, जब आप उनके बारे में जब सुनोगे, நீங்கள் நானும் आप और हम, அவருடைய எல்லா சுபாவமும் நமக்குள்ள ஒட்டிக்குது. उनका स्वभाव हमारे अंदर भी आ जाएगा। விளங்குதா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினாரோ, சித்தத்தை செய்தாரோ, அந்த சுபாவம் நமக்குள்ள அவரை போலவே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். यीशु जैसे परमेश्वर की महिमा किए, उनको योजना को पूरा किए, वही स्वभाव हमारे अंदर भी आ जाएगा। ஆகவே தான் நீங்க யாரை குறிச்சு கேக்குறீங்க டெய்லின்றது ரொம்ப முக்கியம். इसलिए आप किनके बारे में सुन रहे हैं रोज, वो बहुत ही अहम बात है। கடைசியாக आखिर में 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 कोरिन्थियों 5वां अध्याय 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 कोरिन्थियों 5वां अध्याय 5ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு முடிக்கலாம். 5 से 7 तक पढ़ के खत्म करेंगे। இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவளா இருக்கிறோம் என்றும் அறிந்து எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். और जिसने हमें इसी बात के लिए तैयार किया है वह परमेश्वर है, जिसने हमें बयाने में आत्मा भी दिया है। इसलिए हम सदा ढाढ़स बांधे रहते हैं और ये जानते हैं कि जब तक हम देह में रहते हैं तब तक प्रभु से अलग हैं, क्योंकि हम रूप को देखकर नहीं पर विश्वास से चलते हैं। आमेन। என்ன சொல்றாரு? इसमें क्या कह रहे மேல हैं? சொல்லும்போது நம்மை தயார்படுத்தலாம் கடவுள்.
परमेश्वर हमें तैयार कर रहे हैं, தேவ சித்தத்தை செய்யறதுக்கு பரலோகம் போறதுக்கு. हमें परमेश्वर की योजना को पूरा करने में स्वर्ग ஏன் जाने சொல்ற, में இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. वो हमारा प्रबंध कर रहे हैं। அப்ப நம்மள ரெடி பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம சபைக்கு வந்து ஏன் சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சுக்கு ஏன் போறோம்னா அங்கே கடவுளுடைய நோக்கம் திட்டங்களை செய்து பரலோகத்துக்கு போவதற்கான ஆயத்த பண்ணுகிற ஒரு இடம். हम कलिसिया सब है। में क्यों आ रहे हैं? क्योंकि हम परमेश्वर की योजना को पूरा करने के लिए हम तैयार हो रहे हैं। இப்ப என்ன பண்றோம், ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வந்து வீட்லயே நம்ம புடவைலாம் கட்டி விடுறோம். एक शादी में जाने के लिए நல்லா மற்ற நேரத்துல வீட்டுல புடவைலாம் கட்டிக்கிறோம். ஆனா ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காரியங்கள், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொன்னோம், என்ன பண்றாங்க, பியூட்டிஷியனுக்கு போறாங்க. एक दुल्हन को तैयार करने के लिए आजकल एक ब्यूटिशियन को लेकर आकर ही तैयार कराते हैं। ஆகவே அது போல நம்ம வீட்டுல வாழ்ந்தாலும் ஆலயத்துக்கு ஏன் வரோம்னா தேவன் தனக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. ऐसे ही हम कलिसिया में आने से ही हम परमेश्वर के लिए तैयार हो सकते हैं। நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டுல இருந்துக்கிறேன்ப்பா, இங்க இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். कोई कोई बोलते हैं कि हम घर में रह के हम प्रार्थना करेंगे। அப்போ நீ எதுக்கும் வெளியே போக கூடாது. तब तो तुम और किसी बात के लिए बाहर ही नहीं जाना। பஜார்ல இருந்துக்கினே சரி, வீட்டுல இருந்துக்கினே பஜாருக்கு எல்லாம் வரமா? क्या आप घर में रहते ही बाजार के सारे चीज आपके घर में आ जाएगा? நான் என்ன சொல்றேன்னா, मैं क्या कहने எல்லாத்துக்கும் நம்ம वाला हूँ? விதாண்டமா பேசக்கூடாது. கடவுள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். हम परमेश्वर जहाँ मौजूद हैं वहाँ पर हम जाना है। கடவுள் பிரசங்கிக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கிறோம். परमेश्वर हमारा हमारे लिए प्रचार அப்ப करते நம்ம हैं, हम उनकी போய் बातें கேட்கணும், सुनते போய் हैं। கேட்கணும். हम जाके सुनना है। அவ பாருங்க ஆயத்தப்படுத்துறாரு. हमें तैयार कर அது रहे மட்டும் हैं। ஆவியான அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. हमें आत्मा दिए हैं, தேவனுடைய முத்திரை போட்டிருக்கிறாரு. हमारे लिए हमारे ऊपर एक मोहर डाला गया அது மட்டும் நம்ம தரிசித்து நடவோம், விசுவாசம் நடக்கிறோமா. हम विश्वास करके चलते हैं। அது மட்டும் இந்த தேகத்துல நம்ம குடியிருக்கிறோம். हम यहाँ देह में हम यहाँ पर हैं, ஆனாலும் நம்ம தைரியமா இருக்கிறோமா? எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோமா? लेकिन हम हमेशा ढाढ़स बांधे हुए रहते சொல்லுங்க, எப்பொழுதும் தைரியமா हैं। இருக்கிறோம். हम हमेशा ढाढ़स में रहते हैं, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நாம தைரியம் நமக்குள்ள வந்துடும். क्योंकि परमेश्वर का वचन को सुनते सुनते हमारे अंदर साहस தேவனுடைய बढ़ेगा। வார்த்தையை கேட்க கேட்க அவர் ஆயத்தப்படுத்துவார். நமக்கு परमेश्वर का वचन सुनते सुनते हमें तैयार करते हैं। தைரியம் வரும், விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். हमारे अंदर ढाढ़स आएगा, साहस आएगा, विश्वास ஒரு आएगा। ஒரு ஒரு டாக்டர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, डॉक्टर अगर कुछ बोल दिए அப்படியே பயந்துட மாட்டோம். ऐसे हम भयभीत नहीं हो जाएंगे। இல்ல இல்ல இல்ல, டாக்டர் சொல்றாரு, ஆனா கடவுள் என்ன சுகமாக்குவார். डॉक्टर बोलने से भी परमेश्वर हमें चंगा करेंगे करके हम बोलेंगे। அல்லது எனக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஆனா தேவன் இதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். अगर कोई परेशानी रहने से भी परमेश्वर मुझे इससे छुड़ाएंगे। அப்போ தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்து परमेश्वर हमारे लिए विश्वास योग्य है। கர்த்தரை குறிச்சே நம்ம கேட்கும் பொழுது जब हम यीशु के बारे में सुनेंगे, நம்ம உள்ளத்துல விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் நமக்குள்ள உண்டாயிடும். हमारे हृदय में विश्वास, ढाढ़स, साहस ये सब उत्पन्न होगा। இப்படி நமக்கு வரும்போது जब ऐसा होएंगे, நீங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது, அல்ல நீங்க போய் யாருக்கா சொல்லும் போது, நீங்க பயத்தை பிரசங்கம் பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணீங்க, தைரியத்தை பிரசங்கம் பண்ணுவீங்க. आप जब बाहर जाके प्रचार करोगे, आप भय के बारे में प्रचार नहीं करोगे, आप विश्वास के बारे में, साहस के बारे में प्रचार करोगे। ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். क्योंकि यीशु आपके अंदर है। கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு தைரியமும், விசுவாசமும், நம்பிக்கை எல்லாமே பெருக ஆரம்பிச்சு. जब यीशु आपके अंदर है, आपके अंदर साहस, ढाढ़स और विश्वास और बढ़ने लगेगा। அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, தீர்க்காயுசா வாழணும்னு சொல்லி விசுவாசிப்பீங்க. आप दीर्घायु में जिएंगे करके आप विश्वास रखेंगे। அதான் நம்ம பிரசங்கம். இப்ப நம்ம பிரசங்கம் என்ன, हमारा प्रचार क्या है? நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி விசுவாசம். हमारा भविष्य अच्छा रहना है, यही है। ஆமென். आमेन। நீங்க விசுவாசமா இருங்க. आप विश्वास में உங்க रहिए, சரீரத்துல கூட அற்புதமா சுகத்தை கொடுப்பார். आपके शरीर में भी अच्छा सा चंगाई देंगे, ஆசீர்வாதமா வச்சிருப்பார். आप आशीषित रहेंगे। பிரைஸ் தி லார்ட். आमेन। கடவுளை குறித்து, கர்த்தரை குறித்து ஆழமா கேளுங்க. आप परमेश्वर के बारे में गहराई से सुनिए। அவர் வந்து உங்களுக்கு தைரியத்தையும், விசுவாசத்தையும், நம்பிக்கையும் உங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். वो आपको साहस देंगे, धैर्य देंगे और ढाढ़स देंगे। ஆமென். आमेन। ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करेंगे। பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய
கத்தருக்கு காணிக்கை தசமபாகத்தை கொடுப்போம். अभी परमेश्वर के लिए हम दान देंगे, காணிக்கை தசமபாகம் கொடுப்போம். दान और दशमांश देंगे। ஜெபம் பண்ணி முடிப்போம். हम प्रार्थना करके खत्म करेंगे। ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். परमेश्वर के वचन के लिए हम धन्यवाद देंगे। நீங்க இங்க வந்து உட்காரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படுறார். आप जब यहाँ पर आके बैठे हो तो पवित्र आत्मा आपके अंदर काम कर रहा நீங்கள் है। பரிசுத்த சகோதரரா இருக்கிறீங்க. आप पवित्र भाई हो यहाँ पर। பரம காரியங்களுக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. स्वर्गलोक के कार्य के लिए आप बुलाए गए हो। கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துறார். परमेश्वर आपको तैयार कर கர்த்தர் रहे உங்களை हैं। தைரியப்படுத்துகிறார். आपको धैर्य साहस दे கர்த்தர் रहे உங்களை हैं। பலப்படுத்துகிறார். आपको बलवान बना रहे கர்த்தர் हैं। உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஊட்டுகிறார். आपके अंदर विश्वास पैदा कर கர்த்தர் रहे உங்களை हैं। குணமாக்குறார். आपको चंगा कर रहे இந்த हैं। வார்த்தைகள் நம்முடைய மனசு எல்லாத்தையும் மாத்தினே இருக்கும். हमारे मन को बदल रहा है वचन। நீங்க வெறும் உள்ள வந்துட்டு மட்டும் போல आप सिर्फ अंदर आके नहीं जा रहे हो। உங்களுடைய எல்லா பலவீனங்களும் நீங்க உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். सारे कमजोरियों से छुड़ाकर आपको चंगाई दे இந்த रहे हैं। வசனத்தை கேட்கும் போது எல்லா கவலை, எல்லா பயம், எல்லா பிரச்சனை உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போகுது. जब आप वचन को सुन रहे हैं, आपकी सारी चिंताएं, सारी परेशानी, सारी कमजोरी आपसे दूर हो रही है। தேவ ஆசீர்வாதம் உங்க மேல வரும். परमेश्वर का आशीष आपके ऊपर आ रहा தேவனுடைய है। சமாதானம் உங்க மேல வந்து இறங்குது. परमेश्वर की शांति आप पर आ रहा है। தேவனுடைய கரம் உங்க மேல இறங்கும். परमेश्वर का हाथ आपके ऊपर है। நீங்க ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. आप एक नया बल प्राप्त कर रहे हैं। அதுதான் இப்ப பிரசங்கம் பண்ணும்போது நடந்துக்குது. यही यहाँ प्रचार करने के समय हो रहा है। சும்மா இல்ல, தேவன் பிரசங்கம் பண்ணும் போதே ஆவியானவர் அங்க கிரியை செய்யறாரு. जब हम प्रचार कर रहे हैं तो पवित्र आत्मा काम कर रहा है। உங்களை சுற்றி தேவதூதர் நின்று கொண்டிருக்கிறாங்க. आपके इर्द गिर्द स्वर्गदूत खड़े हैं। கடவுளுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की महिमा आपको घेर के रखा है। நீங்கள் தெய்வீக பாதுகாப்புக்குள்ள இருக்கீங்க. आप एक अलौकिक सुरक्षा के अंदर हैं। கடவுளுடைய ரத்த கோட்டைக்குள்ள அவங்கள மூடி வச்சிருக்கிறார். परमेश्वर के लहू के किवाड़ में आप बंद करके रखे। எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள தீமைக்கெல்லாம் உங்களை விலக்கி பாதுகாக்கிறார். सारे संसार की बुराइयों से आपको सुरक्षित रख रहे हैं। ஆண்டவருக்காக நம்ம வாழும்படியே நம்மளை காத்துக்கொள்வார். परमेश्वर के लिए जीने के लिए हमें सुरक्षित रखे हैं। हालेलुया. हालेलुया। ओ रीका लामा शता राबाका, ओ लादा रामा शता रामाका रीका लाबाबा, ओ लादा रीका लामाका शका राबाका. இயேசு ரத்தத்தை ஒவ்வொரு மேலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. यीशु मसीह के இயேசு लहू को ரத்தத்தை ஒவ்வொரு மேலே தெளிக்கிறோம். एक एक के ऊपर இயேசு भी ரத்தத்தை छिड़का ஒவ்வொரு மேலே रहे हैं। தெளிக்கிறோம். यीशु के लहू இயேசு को கிறிஸ்து एक ரத்தத்தை एक ஒவ்வொரு के மேலே ऊपर தெளிக்கிறோம் ஆண்டவரே. In Jesus। ஓ ஒவ்வொரு குடும்பத்து மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். एक एक परिवार पर भी हम ஒவ்வொரு लोगों के लहू குடும்பத்து को மேலே இயேசு छिड़का ரத்தத்தை रहे हैं। தெளிக்கிறோம். ஓ தேவ பலன், தேவனுடைய சுகம், ஆரோக்கியம் ஒவ்வொரு மேலே இறங்குவதாக. परमेश्वर का बल, परमेश्वर की चंगाई एक एक के ऊपर भी उतर रहा है। எல்லா சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக. शत्रु की सारे ढांचे को सब हम खंडन कर रहे हैं। எல்லா அவிசுவாசங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா அவிசுவாசங்கள் நீங்க. सारे अविश्वास दूर हो जाए। ஓ ஆண்டவருடைய ஆவியானவங்களை பலப்படுத்துங்கப்பா. परमेश्वर की आत्मा आपको बल दे, உற்சாகப்படுத்துங்க. आपको उत्साह दे, அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. आपके अंदर विश्वास और भी बढ़े। ஓ அவங்க ஆண்டவரை அனுபவிக்கட்டும் ஒவ்வொருவரும். वो एक एक भी परमेश्वर का अनुभव कर सके। ஓ இயேசுவின் நாமத்தினாலே, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினாலே, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से தேவ வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும். परमेश्वर के सामर्थ एक एक के ऊपर भी ஆவியான उतर आए। இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கிற ஆவியான் உயிர்ப்பிப்பாராக. पवित्र आत्मा एक एक को भी जिलाए। ஓ நன்றி ஆண்டவரே. थैंक यू लॉर्ड। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். हम आपकी स्तुति எல்லா करते கண்ணீர், हैं। கவலை, வேதனை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. सारे आंसू, चिंता दूर हो जाए यीशु के नाम से। கர்த்தர் உற்சாகப்படுத்துங்கப்பா. परमेश्वर आपको उत्साह दे। உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். आप ही को स्तुति, प्रणाम और आदर இயேசுவின் देते நாமத்தினாலே हैं பிதாவே. यीशु के नाम से। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கு அன்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.
அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஏசு ராஜாக்கு ஷாலோம். நாளைக்கு வந்து கலந்து கொள்ளும். कल जो भी आके भाग लेना